அனைவருக்கும் வணக்கம். நான் அசோக் ராஜ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கல்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா மாடல் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லைனா மாடுலர் பாக்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒரு சின்ன அவுட்லைன் தான். ஸோ இது வந்து ஒரு MEP இன்ஜினியராக நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா, இதில் வந்து நான் போடுற இது 3வது வீடியோன்னு நினைக்கிறேன். இதில் வந்து ஒரு ரூஃப் ஸ்லாப் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து கான்டியூட்லாம் லே பண்ணுவாங்க, எங்கெங்கெல்லாம் ஃபேன் பாக்ஸ் வைப்பாங்க, எப்படிலாம் ட்ராப் இருக்கும் அப்படின்ற ஒரு சின்ன வீடியோ ஒரு அவுட்லைன் கொடுத்துருந்தேன். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 2வது வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளே வந்து எங்கெங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி மாடல் பாக்ஸ் வைப்பாங்க, அங்கே எங்கெங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வால் கட்டிங் எப்படி பண்ணிவிட்டு பிவிசி பைப் எப்படி வந்து பிவிசி பைப் எப்படி லே பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு சின்ன அவுட்லைன் கொடுத்துருந்தேன். இந்த வீடியோவில் மாடல் பாக்ஸ்னால் என்ன அப்படின்றதுக்கு தான் நான் வந்து ஒரு சின்ன ஒரு அவுட்லைன் கொடுக்க போகிறேன். இப்போ மாடல் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 மாடல், 2 மாடல், 4 மாடல், 6 மாடல், 8 மாடல், 10 மாடல், 12 மாடல் பாக்ஸ் அப்படின்னு இருக்குது. சில இடத்துல மாடல் பாக்ஸ்னு சொல்லுவாங்க, மாடல் பாக்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரு சில கஸ்டமர் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு வந்து GI மாடல் பாக்ஸ் போடுங்க, இல்லை MS மாடல் பாக்ஸ் போடுங்க. சில பேர் வந்து பிவிசி, இதில் பிவிசி மாடல் பாக்ஸ் கூட இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து GI. பிவிசிலையும் வேணும்னாலும் பிவிசிலையும் போடலாம், பட் அதெல்லாம் லைஃப் அந்தளவு இருக்காது. இந்த மாதிரி மாடல் பாக்ஸ் போடும்போது இதை எதை பேஸ் பண்ணி இந்த மாடல் பாக்ஸ் செலக்ட் பண்ணுவீங்க? 1 மாடல் பாக்ஸ், 2 மாடல் பாக்ஸ் அப்படின்றது உங்களுடைய ரூம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெட்ரூம் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பெட்ரூமில் ஒரு ஃபேன் இருக்கும், ஒரு லைட் இருக்கும், அப்புறம் வந்து வேறு என்னென்ன பாயிண்ட்லாம் இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு சுவிட்ச் கவுண்ட் பண்ணிக்கிறீங்க. ஒரு 4 சுவிட்ச் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். வெறும் 4 சுவிட்சு, ஒரு சாக்கெட், ஒரு 6 ஆம்ப் சாக்கெட் இருக்குது அப்படின்னா ஒரு சுவிட்சுக்கு ஒரு மாடல். அப்போ 4 சுவிட்ச் அப்படின்னா 4 மாடல் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாக்கெட் 6 ஆம்ப் சாக்கெட்டுக்கு ஒரு 2 மாடல். அப்போ மொத்தம் 4 + 2 6 மாடல். ஸோ அப்போ 6 மாடல் பாக்ஸ் வந்து நீங்கள் இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணாலே போதும் அப்படின்றது வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ஒரு MEP இன்ஜினியர் ஈஸியாக கால்குலேட் பண்ணிக்கலாம். 16 ஆம்ப் சாக்கெட்டாக இருந்தால் அதை வந்து 3 மாடல்னு எடுத்துப்பாங்க, சில இடத்துல 2 மாடல்னு எடுத்துப்பாங்க. 6 ஆம்ப் சாக்கெட் 16 ஆம்ப்ஸ்னால் 3 மாடல், அப்படின்னா 2 மாடல்னு கன்சிடர் பண்ணிப்பாங்க. மற்றபடி 6 ஆம்ப் சுவிட்சு, 16 ஆம்ப் சுவிட்சு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 1 மாடல் அப்படின்ற மாதிரி கன்சிடர் பண்ணிப்பாங்க. சில இடத்துல மேனுஃபேக்சர் டு மேனுஃபேக்சர் இந்த மாடல் சைஸ் கூட டிஃபர் ஆகும். அதை நீங்கள் வந்து பார்த்துங்க. இனிஷியலாக வந்து ஒரு மாடல் பாக்ஸை வாங்கி கரெக்டாக வச்சிங்கன்னா எவ்வளோ தூரம் வரும் அப்படின்ட்டு. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இப்போ 8 மாடல் பாக்ஸ் போட்டிங்க, ஆனால் உள்ளே வந்து ஒரு 6 மாடல் தான் வர மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் டம்மி பிளேட், அதாவது 8 மாடல் பாக்ஸ் வாங்கி அந்த 8 மாடல் பாக்ஸ்லேயே ஃப்ரண்ட் பிளேட் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நார்மலாக கொடுத்துருவாங்க. 8 மாடல் பாக்ஸ் வாங்கி 6 மாடல் பாக்ஸுக்கான ஃப்ரண்ட் பிளேட் கூட நீங்கள் போட்டுக்கலாம். அதுமாரி 2 மாடல் பாக்ஸ் வாங்கி 1 மாடல் பாக்ஸுக்கான ஃப்ரண்ட் பிளேட் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இதில் இருக்குது. இந்த மாடல் பாக்ஸ்லாம் வந்து ஒரு ஃபினிஷ்டு ஃப்ளோர் லெவல்லேருந்து எவ்வளோ ஹைட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்றத வந்து நீங்கள் உங்களோட ட்ராயிங்லேயே கொடுத்துருப்பாங்க. அந்த ட்ராயிங்க்கு ஏற்ற மாதிரி ஒரு ரூமுக்கு எந்தெந்த அளவில் ஃபினிஷ்டு ஃப்ளோர் லெவல்லேருந்து FFLன்னு சொல்லுவாங்க, அந்த லெவல்லேருந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். சரிங்களா? ஒரு சின்ன அவுட்லைன் தான் இதை பற்றி நான் கொடுத்துருக்கேன். இதை பற்றி ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கண்டினியூஸாக வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடுக்கான ஒயரிங் ட்ராயிங் வந்து கண்டினியூஸாக இதில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். தேங்க்யூ.